தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. மணிப்பூரில் கலவரம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அம்மாநிலம் முழுவதிலும் உள்ள இன்டர்நெட் சேவை பாதிப்படைந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு முதல் இரு சமூகத்தினரிடையிலான போராட்டமானது தீவிரமடைந்து வந்த நிலையில் தற்போது கடந்த 7ஆம் தேதியிலிருந்து அங்கு மீண்டும் ஒரு வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அமைதியை நிலைநாட்ட வேண்டி மாணவர் அமைப்பினர் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்து அண்மையில் ஒரு பேரணியை நடத்தினர். அந்த பேரணியின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் மாணவர்களை விரட்டி அடித்திருந்தனர். இதனை கண்டித்து மீண்டும் அங்கு பல்வேறு கலவரங்கள் வெடித்துள்ளன. இதன் எதிரொலியாகவே தற்போது அங்கு இம்பால் கிழக்கு பகுதியில் ஊரடங்கானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வன்முறை கட்டுக்கடங்காமல் சென்றுள்ள நிலையில் 5 நாட்களுக்கு இணைய சேவையானது அடுத்த 5 நாட்கள் இன்று பகல் 3 மணியிலிருந்து வரும் 15ஆம் தேதி வரை இணைய சேவை அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டுமே பொருட்களை வாங்குவதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் சில இடங்களில் கடுமையான ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா, தற்போது இந்த கலவரத்திற்கு மூல காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? இந்த கலவரமானது கடந்த ஆண்டின் தொடர்ச்சியாகவே நாம் பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலத்தில் இரு சமூகத்தினரிடையிலான ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் இருந்து இந்த பிரச்சனை தொடங்குகிறது. இரு சமூகத்தினரிடையே கடந்த ஆண்டு நடந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த வன்முறையை தொடர்ந்து அங்கு நிலைமை படிப்படியாக சீரடைந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பேரணி நடந்தது. அந்த பேரணியின் போது மீண்டும் வன்முறை வெடித்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது அங்கு வன்முறை தீவிரமடைந்திருக்கிறது. அதன் எதிரொலியாகவே தற்போது ஊரடங்கானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இணைய சேவையும் அடுத்த 5 நாட்களுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா. ராஜா, இது குறித்து அம்மாநில அரசு என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர? இந்த மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பாஜக ஆட்சியில் இருந்தாலும் அங்கு நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான தேவையான நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய பாதுகாப்பு படையினர் அங்கு சென்று நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரோன் உள்ளிட்ட தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தனர். ஆயுதப்படைகளுக்கு எதிராக ட்ரோன் உள்ளிட்ட தாக்குதல்களையும் நடத்தியிருந்தனர். இதனை கண்டித்து அங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் தற்போது ஆயுதங்களை ஏந்தி போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றன. சில இடங்களில் குண்டுவீச்சு சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. மோனிஷா. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.